முரீதுமார்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا نبينا. اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا نبينا بارك وسلم. ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். நீங்கள் எங்களை ஜிக்ர் செய்ப்பா, நான் உன்னை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் மஞ்சா பி ஹசனத்தின் ஃபலஹு அஷ்ரு அம்ஸாலுஹா. அல்லாஹுக்காக நம்ம ஒன்று கொடுத்தோன்னு சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு 10 கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அறிவு ஞானத்திலே உயர்ந்து போனால், இந்த உலகத்தினுடைய அறிவு ஞானத்திலே உயர்ந்து போனால், அல்லாஹ் எப்படியும் நீ எனக்கு 10 கொடுக்க போற, நான் 1 கொடுத்து நீ ஏன் எனக்கு 10 கொடுக்க வேண்டும், நீ அந்த 1 பிடித்து கொண்டு நீ எனக்கு 9 கொடு. இந்த 1 யார் கொடுத்தா? நீ தான் கொடுத்த. இந்த 1 கொடுத்திருக்க கூடிய நீ 1 கொடுக்க சொல்ற. அந்த 1 கொடுக்கறதுக்கு 10 யார் கொடுப்பா? அந்த 10ஐயும் நீ தான் கொடுக்கணும். அப்ப அந்த 10 கொடுக்கறதுக்கு பதிலா இந்த நான் 1 கொடுத்து நீ எனக்கு 10 கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாம் நீ தான் கொடுக்குற. அந்த 1 நீயே வச்சுக்க, எனக்கு 9 கொடு. வாய்ப்பே கிடையாது. இப்ப எதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்க சொல்றான்? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். ஒரு தேவை, ஒரே ஒரு சின்ன தேவை ஒரு மனிதனுக்கு, ஒரு படைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு எவ்வளவு ஒரு சிறிய ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை வேறு ஒரு வஸ்துவை வைத்து அந்த தேவையை நமக்கு பூர்த்தி ஆகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு சின்ன தேவை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் கூட சத்தியமாக அல்லாஹ் சொல்ல மாட்டான் ஃபாலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும், எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அது நமக்கு பூர்த்தி ஆகிறது என்று சொன்னால் அதை பூர்த்தி செய்வதே அல்லாஹு தஆலா தான். இப்ப எப்படி பூர்த்தி செய்யறான்? எதன் மூலமாக பூர்த்தி செய்யறான்? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க கனிமத் போறதுக்காக. அப்பொழுது எடுத்துட்டு வராங்க. எல்லாம் யார்கிட்ட கேட்கிறாங்க? சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா இவர்கள் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா மக்கா மணல் முழுவதும் நான் தங்கமாக்கி தரேன். மக்கா டைரக்டா அல்லாஹ் உங்க தேவையை நான் பூர்த்தி செய்யறேன். பெருமானார்ட்ட மக்கா மணல் முழுவதும் நான் தங்கமாக்கி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கல. அல்லாஹ் அனமின் நூறிலால உன் நூறுல இருந்து நான் வந்தேன், அப்பொழுது எந்த படைப்புமே கிடையாது, அந்த நூறு சுத்திக்கிட்டே இருந்தேன், உன்னுடைய நூரை நான் இந்த நூறு சுத்தி கொண்டே இருந்தது. அப்பொழுது இருந்து என்னுடைய தேவையை எல்லாத்தையும் நீதான் பூர்த்தி செய்யற. ஏன்னா பூர்த்தி செய்வதற்கு ஒரு வஸ்துவை வச்சு அல்லாஹ் பூர்த்தி செய்வதற்கு ஒரு வஸ்து கிடையாது, அந்த நிலை வேறு. இப்பொழுது நான் முஹம்மது இப்னு அப்துல்லாவாக வந்து முஹம்மது ரசூலாக, அபூபக்கருடைய ரசூலாக, உமருடைய ரசூலாக, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ரசூலாக, பின்னாடி வரக்கூடிய உம்மத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரசூல் ஆயிட்டேன்.
நீ முதல்ல என்ன சொன்ன? குந்து நான் அறியப்பட வேண்டும் என்று நாடினேன், அதனாலதான் நீ படைப்புகளையே படைச்ச. ஒவ்வொரு ஹல்க நீ படைச்சதற்கான காரணம் என்ன? நீ அறியப்படணும்னு. அப்ப ஒவ்வொரு படைப்புலயும் நீ யார பாக்குற? நீ அந்த படைப்புல பார்ப்பதே உன்னைத்தான் பாக்குற. கண்ணாடிய பாக்குறோம், கண்ணாடியில நம்ம யார பாக்குறோம்? கண்ணாடியில நம்மள பாக்குறோம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பையும் எதற்காக படைச்சிருக்கிறேன்னு சொல்றானா, அவன் அறியப்பட வேண்டும். தான் ஒருவன் இருக்கிறேன், ரப்பாக இருக்கிறேன், தேவையை பூர்த்தி அறியப்படணும் தான் படைச்சிருக்க. நான் உன்னுடைய நூறிலே இருந்து பிரியும் போது அந்த நிலையில இருந்திருந்தேன்னு சொன்னா, அப்ப என்னுடைய எல்லா தேவையும் நீ தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்த, உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்பொழுது நீ உன்னையே அறிவதற்காக படைப்புகளை படைத்திருக்கிறாய். நீ உன்னிலே பார்ப்பதற்காக அபூபக்கரை பார்த்திருக்கின்றாய், உமரை பார்த்திருக்கின்றாய், உமரை படைத்திருக்கிறாய். அதுல ஒன்னதான் பார்க்கிற, அத்தனை சஹாபாக்களை படைச்சிருக்க. இப்பொழுது என்னுடைய தேவையை நீ தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் யாரின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும்? அபூபக்கர் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும். யாரின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும்? உமர் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும். இது டைரக்டா அல்லாஹ் பெருமானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை டச் பண்ணுவாங்க. ஆனா மத்த படைப்புகளால டச் பண்ண முடியாது. எனவே மக்கா மணல் முழுக்க தங்கமாக்கி தரேன் அல்லாஹ் சொன்னாலும் அது அல்லாஹ் கிட்ட அது வேணாம், நான் பசிச்சிருக்கணும், ஒரு நாள் பசிக்கணும், ஒரு நாள் சாப்பிடணும், அதற்கு சுக்கூர் செய்யணும், இன்னொரு நாள் உணவு கேட்கணும், அடுத்த நாள் சாப்பிடணும், அதற்கு சுக்கூர் செய்யணும் என்று அல்லாஹ்விடத்தை சொல்லிட்டு இங்க சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. எவ்வளவு? அப்போ அபூபக்கர் நாயகம் என்ன இருக்கு உங்க வீட்டுல? என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க? அவர்களுக்கு நான் விட்டு வைத்திருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உமர் நாயகத்தை கேட்டா பாதியை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் யாரோ சொல்லலாம், மீதி பாதி என்னுடைய வீட்டில் இருக்கிறது. அபூபக்கர் நாயகத்திடம் கேட்டதற்கு முழுவதையும் கொண்டு விட்டேன், வீட்டுக்கு என்ன வச்சிருக்கிறேன்? அந்த அல்லாஹ்வே ரசூலையும் தான் நான் வீட்டுக்கு வச்சிருக்கிறேன். இப்போ அல்லாஹு தாலா என்னதான் அவன் தான் 100% நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி எல்லா தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். ஆனால் அவன் இந்த படைப்புகளிலே பார்ப்பதிலேயே அவனை தான் பார்க்கிறான். தௌலத்து கொடுத்தவங்களே அவனை தான் பார்க்கிறான், தௌலத்து இல்லாம ஃபக்கீரா இருக்கிறவங்களே அவனை தான் பார்க்கிறான். அவனை பார்த்து கேட்கக்கூடியவர்களுக்கு அவன் டைரக்டா கொடுக்காம தௌலத்தை கொடுத்திருக்க கூடியவரை மூலமாக அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யறான். இப்ப 1 கொடுத்தா 10 கொடுக்கணும், அந்த ஒன்னே அல்லாஹ் தான் கொடுக்கறான். அதற்கு பிற்பாடு என்ன 10 கொடுக்கிறது? உனக்கு நான் கொடுத்திருக்கேன்ல, நீ கொடுத்ததின் மூலமாக எந்த அடியானாக நீ இருக்கிறியோ அதே அடியானாக தான் இருக்கான். ஒண்ணுல நான் யாரை பார்க்கிறோனோ அதுலயே நான் அவனை தான் பார்க்கிறேன். அப்படி என்னில இருக்கக்கூடிய அவனுக்கு எந்த தௌலத்துல இருந்து ஒன்ன கொடுத்தானோ உன்னின் மூலமாக அவனுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யறதுக்கு நீ அவனுக்கு கொடு. கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது மேல சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம இருக்கலாம், சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா வலைக்கும் சலாம் சொல்வது உங்களுக்கு எல்லாம் வாஜிபாகி விட்டது, கண்டிப்பாக அதை செய்துதான் ஆக வேண்டும். கொடுக்காம போ, தௌலத்தை நான் தான் கொடுத்திருக்கேன், ஆனா நீ கொடுத்துட்டேன்னா அந்த தௌலத்துக்கு இன்னும் அதிகமா தௌலத் கொடுக்கறது அது என்னுடைய பொறுப்பாயிடுச்சு, எனக்கு வாஜிபாயிடுச்சு. ஏன் இப்படி எண்ணத்துல இருக்கிறவனுக்கு, கொடுக்கிற எண்ணத்துல இருக்கிறவனுக்கு இன்னும் அதிகமா கொடுத்தா இன்னும் அதிக பேருக்கு அவன் கொடுப்பான். என்னில இருக்கக்கூடிய என்னை பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆஜத்தையும் முன்னை வைத்து நான் பூர்த்தி செய்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நசீபா அல்லாஹ் நமக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா நம்மள பணக்காரங்களா இருக்க வச்சிருக்கான். வாங்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மள இருக்க வைக்கல, கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இருக்க வச்சிருக்கான். இத லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆண்டுகள் பல இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர். ஆனா சும்மா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுறோம். உடல்ல அவர் அப்பவே உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், டைரக்டா சொர்க்கம் தான். இவ்வளவு நாள் இருக்கிறார், அவரு வேற ஒரு தீன்ல இருக்கிறார், கலிமா கபூல் செய்யாதவரா இருக்காரு. ஆனா ஒரு முறை திடீர்னு ஒரு எண்ணம், இஸ்லாத்துக்கு மேல ஒரு எண்ணம் வந்துருச்சு. மற்றவங்களை பார்த்தோ என்னவோ அல்லாஹ் தஆலா எண்ணத்தை போட்டுட்டான். பக்கத்துல போறார் இமாம்கிட்ட, போயிட்டு நீங்க எனக்கு கலிமாவை சொல்லி கொடுங்க. சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உயிர் போயிடுச்சு. உயிர் போன உடனே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தான் சொன்னாரு. ஆனா சொன்ன மாத்திரத்திலேயே உயிர் போய்விட்டது. ஆனால் அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கத்துக்கு தான் போவார். ஆனா அந்த கலிமாவுடைய விளக்கத்தை தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்டுகள் பல சஹாபாக்களுக்கு விளக்கிட்டு இருக்காங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதனுடைய உண்மை விளக்கத்தை அறிந்தவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆக மோதின் லா இலாஹ அஷ்ஹது லா இலாஹ மோதின் பாங்க சொல்றார், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்க சொல்றாரு. இந்த மோதின் இப்ப பாங்க சொல்றாரு. 70 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த மொஹ்தினால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமா? கிடையாது. இப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொஹ்தினால லா இலாஹ இல்லல்லாஹ் என்னமோ சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். 70 வருஷத்துக்கு பின்னாடியே இவரால் சொல்ல முடியாது, 70 வருஷத்துக்கு முன்னாடியே இவரால் சொல்ல முடியாது. இப்போ 70 வருஷமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்வாரா? 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல முடியாது, 70 வருஷத்துக்கு பின்னாடியே சொல்ல முடியாது. பின்னாடி எவ்வளவு காலமா இருந்தாலும் அந்த காலத்திலயும் சொல்ல முடியாது. இந்த 70 வருஷம் தான் இருக்குதா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருக்கு? 70 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்பொழுது இவரால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முன்னாடியும் சொல்ல முடியாது, பின்னாடியும் சொல்ல முடியாது என்றால் இந்த 70 வருஷத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅzzின் சொல்லவில்லை, அங்கே இருந்து சொல்லுவதே அல்லாஹ் தஆலா தான். ஒரு முறை அவனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு அவன் நமக்கு கொடுத்த அவனுடைய இருவலாக வந்திருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக அவன் தான் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு ஏரியாலையும் டைமிங் மாறும், 24 மணி நேரம் அது மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு பகல்னா யுஎஸ்ஏல இரவு, யுஎஸ்ஏல பகல்னு சொன்னா நமக்கு இரவு. ஆக இந்த பாங்கில் இந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜிக்ர், இந்த பெருமானாருடைய ஜிக்ர் ஒரு சனப்பொழுது கூட விடாம சொல்லிக்கிட்டே இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை சாட்சி சொல்லிட்டு ஒரு பின்றதே கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப இங்க பாங்க சொல்றாங்க, ஒரே நேரத்துல கொஞ்ச நேரத்துல அங்க பாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி 24 மணி நேரமும் ஒரு கணப்பொழுது கூட விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய zikr அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல்ல நம்ம என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நீங்க சொல்றீங்க. அல்லாஹ்வாகிய நான் எந்த முஅzzினிலிருந்து அஷ்ஹது அன் லா இலாஹ என்று எனக்காக நான் சொன்னேனோ அதே முஅzzினிலிருந்து தான் பாங்கு சொல்றவர்ல இருந்து தான் தேவையே அற்ற அல்லாஹ்வாகிய நான் எந்த தேவையும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு நானே ஒரு தேவையை ஆக்கி கொண்டேன். என்னது? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அங்கிருந்து யார் சொன்னார்களோ அதே இடத்திலிருந்து அல்லாஹ்வாகிய நான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். ஒரு சனப்பொழுது விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய zikra நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேப்பா. இவங்களுடைய உம்மத்துல நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கலாமே, எங்க உம்மத்துல நாங்க எதுக்கு நபியா இருந்துகிட்டு? அப்படி நீ தேவையற்ற அல்லாஹ் தஆலாவே இந்த செயலை திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா செய்து கொண்டே இருக்கின்றான். முடிவே கிடையாது. பெருமானாருடைய zikrல அல்லாஹ் தஆலா முடிவே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கான். இந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நபியா வந்து எங்களை ஈமான் கொண்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் பெருமானாரை ஈமான் கொண்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் ஈடேற்றம் அடைவதற்கு நேரடியாக அந்த நபியுடைய உம்மத்துல வந்து ஈடேற்றம் அடைந்திடலாம் என்று எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட உம்மத்துல அல்லாஹ் தஆலா சும்மா நம்மளை கொண்டு வந்துருவானா? எந்த அளவுக்கு பிரியம் வைத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல கொண்டு வந்திருக்கான். ஜிக்ர் செய்ய சொல்றான், முஹப்பத் வைக்க சொல்றான். ஆனா அதற்கு முன்னாடியே எப்ப அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துல நம்மளா வரணும்னு அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணானோ அப்பொழுதே நம்ம மீது உச்சகட்ட முஹப்பத்தை அந்த அல்லாஹ் தஆலா வைத்து விட்டான். வைத்ததன் மூலமாகத்தான் அந்த உம்மத்துல கொண்டு வந்து
இதுல அந்த பெருமானாரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த உம்மத்துல கொண்டு வந்தவங்கள அல்லாஹு தஆலா அவனுடைய வேதனை எப்படி இருக்கிறது, அவனுடைய வெறுப்பு அவர்கள் மீது எப்படி இருக்கிறது என்பதற்கு அளவு கிடையாது. உம்மத்துல கொண்டு வந்துட்டு அந்த நபியை ஏற்றுக்காமல் போவதற்கும், உம்மத்தை கொண்டு வந்து அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும், நம்மை ஏற்றுக்கொள்ள வைத்தவர்கள் மீது எந்த அளவுக்கு முகப்பத் வச்சிருக்கான் அதுக்கு அளவே கிடையாது. இந்த உம்மத்துல கொண்டு வந்து அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்களா ஆக்கியிருக்கிறானே அவர்கள் மீது எந்த அளவு அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான் என்பதற்கும் அளவே கிடையாது. இப்பொழுது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைக்கிறவங்களா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்பொழுது அந்த முடிவுல வைக்கிறது இல்ல, உயிர் பிரியும் வரை இதே நிலையில அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாத்தையும் இருக்க வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் வாழ்ந்தாங்க. 63 வருஷம் வாழ்ந்தாங்க. அதோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மண்ணில் போட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. அதோட அவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இது பண்ண முடியுமா? ஏன்னா அமேஷான் ஜிக்ரி ரஹ்மான் முகையுல் ஷைத்தான்ல ஒருத்தன் ஜிக்ரை மறக்கிறான். ஜிக்ரை மறந்தோன்னா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், ஷைத்தானை சாடுறான். அந்த ஷைத்தானை சாடும்போது யார் இருக்கணும்? அந்த ஷைத்தானை சாடுறதுக்கு முதல்ல யார் இருக்கணும்? ஷைத்தான் இருக்கணும். ஷைத்தான் அவன் அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயே அவன் முடிச்சு போயிட்டானா? கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல எப்ப நம்ம ஜிக்ரை மறந்தாலும் அந்த ஜிக்ரை மறந்தவன் மீது அல்லாஹு தஆலா ஷைத்தானை சாடுகிறான். ஷைத்தானை சாடுறதுக்கு அந்த ஷைத்தான் இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். ஷைத்தானுக்கே முடிவு கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும், படைப்புகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த ஷைத்தான் இருந்துகிட்டே இருக்கான். அப்போ சூரியன் அது மட்டும்தான் இருக்குது, சந்திரன், சூரியன் வாழ்நாள் ஃபுல்லா இருக்குது, சந்திரன் வெறும் 63 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னா கிடையாது. ஜிக்ரை மறக்கும் பொழுது எப்பொழுது ஷைத்தானை சாடுவதற்காக அந்த ஷைத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றானோ, ஜிக்ரில இருப்பவர்களுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிக்ர் செய்வதற்கு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஷைத்தான் இருக்கிறான், அதற்கு என்ன? ஷைத்தான் இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ஷைத்தானுடைய செயல்களை செய்வாங்க. ஹம்ர் சாராயம் குடிப்பாங்க, பாவ செயல்களை எல்லாம் செய்யறாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய செயல்களை செய்யறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் இப்ப யாரை வச்சிருக்கிறான் தெரியுமா? அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா நம்மை வைத்திருக்கின்றான். இந்த நிகழ்வை ஏற்படுத்தியவர்களை வைத்திருக்கின்றான், நிகழ்விலே கலந்து கொண்டவர்களை வைத்திருக்கின்றான். பெருமானாருடைய ஜிக்ரை உயர்த்துவதிலே இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒரு நிஸ்பத்தாக அல்லாஹ் தஆலா ஷைத்தான் இருப்பதற்கான பாவ காரியங்களை எல்லாம் காரணமாக இருப்பதை போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆலியாக இருப்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் இருக்கிறான், காபத்துல்லாஹ்ல மட்டும்தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்படின்னா தொழக்கூடியவங்க எல்லாரும் எங்க போகணும்? காபத்துல்லாஹ்க்கு தான் போகணும். யாரும் எங்கேயும் தொழவே முடியாது. இல்ல மஸ்ஜித்ல மட்டும்தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்ப முடியாதவங்க, வேலை இருக்கிறவங்க யாருமே தொழவே முடியாது. எல்லா நேரமும் மஸ்ஜித்ல தான் போய்கிட்டு இருக்கணும். ஆனா எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா சாஜிது யஸ்ஜுது பைன கதமைனி ரஹ்மான். சஜிதா செய்யறவரு எங்க சஜிதா செய்யறாரு? அல்லாஹ்வுடைய பாதத்துக்கு நடுவுல தான் சஜிதாவே செய்யறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய பாதத்துக்கு நடுவுல சஜிதா செய்யறாரு. அல்லாஹ்க்கு தான் உருவமே இல்லையே, எப்படி பாதம் இருக்கும்? குதிரத்தான பாதம். அல்லாஹ்வுக்கு குதிரத்தான பாதம். யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னப்ப என்ன கையை பார்த்தாங்க சஹாபாக்கள் எல்லாம்? பெருமானார் தன்னுடைய கையை வைக்கும் பொழுது பெருமானாருடைய கையை பார்த்தார்கள். பெருமானாருக்கு மேலே அல்லாஹ்வுடைய குதிரத்தான கை என்று சொல்லும் பொழுது யார் கையை பார்த்தார்கள்? பெருமானாருடைய கையை தான் பார்த்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா எப்பொழுது அந்த சஹாபாக்கள் அங்கே பெருமானாருடைய கையாகவும் அவர்கள் கையை பார்த்தார்கள், அந்த கைக்கு மேல குதிரத்தான கையாகவும் என்னுடைய கையை பார்த்தார்கள். சஜிதா செய்யறவன் குதிரத்தான பாதத்துல சஜிதா செய்யறானா? யாருடைய பாதத்தை அல்லாஹ்வை நான் வைக்கின்றேன்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாதம். அதுலதான் சஜிதா செய்யணும். ஹஜ்ரத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சிந்தனை வருகிறது. ஹஜ்ரத் அவர்கள் பேசும்போது சொன்னார், நீங்களாம் சென்னையில் இருக்கும்போதும் முளை பயான கேட்க தான் செஞ்சீங்க.
மதரசாலையும் கேட்டிருக்கலாம், சென்னையில இருக்க கான்கால கேட்டிருக்கலாம். இப்ப இங்க வந்து எதுக்கு கேட்குறீங்க? இதே பயான சென்னையில இருக்கும்போதும் கேட்டிருக்கலாம், கான்கால இருக்கும்போதும் கேட்டிருக்கலாம். இப்ப இங்க வந்து தனிப்பட்ட முறையில் கேட்பதற்கான விஷயம், அதற்கு அவர்கள் வேறு காரணம் சொன்னார்கள். இப்பொழுது எனக்கு அது சிந்தனை வருகிறது. அல்லாஹ்வை வீட்டில இருந்தும் தொழுவலாம், அவன் காலுக்கு மத்தியில தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாதத்தை அல்லாஹ் அவருடைய பாதமாக ஆக்கி விட்டான். மஸ்ஜித்லயும் போய் தொழுவலாம், மஸ்ஜித்ல போய் தொழுதா இமாம ஜமாத்தோட சேர்ந்து தொழுதுக்கு அதற்கான நன்மை கிடைக்கும். காபத்துல்லாவிலும் போய் தொழுவலாம், தொழுதா காபத்துல்லால ஹஜ்ஜி செய்யறவன் உம்ரா செய்யக்கூடியவனுக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அதே போன்று தான் கான்காவிலே கேட்கும் பொழுது அதற்கான ஒரு நசீபை, அதற்கான ஒரு பரக்கத்தை அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இங்க வந்து நாகூராண்டவர்கள் அவருடைய மௌலால இருந்து கேட்கும் பொழுது இதற்கான ஒரு தனி பரக்கத்தை, தனி சிறப்பை கண்டிப்பா அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எப்படி தொழக்கூடிய இடங்களிலே பொறுத்து மாறுமோ தொழுகை ஒன்றுதான், நாம் தலையை வைப்பது ஒரு இடத்தில் தான், அல்லாஹ் தான். ஆனால் இடத்துக்கு ஏற்பதை போன்று கூலி மாறுமோ அதே போன்று உங்கள் அக்கீதா படி ஷேகுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய என்றக்கூடிய உங்களுடைய அக்கீதா, உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இங்கே வந்து கேட்பதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் மிகிறது உயர்ந்த அந்தத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய நம்ம மாதிரிலாம் கேட்டும் கிடைக்கல, நமக்கு கேட்காமலே அல்லாஹ் தஆலா இந்த செயலை அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்சிருக்கிறோம். இப்பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முஹப்பத் வச்சிருக்கிறான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், நம்ம என்ன பண்றோம்? சுப்ஹானல்லாஹ், நம்ம அல்லாஹ் ஜிக்ர் செய்றோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வும் சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நீங்க என்ன ஜிக்ர் செய்வீங்க? அல்லாஹ்வாகிய நானும் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன். என்ன சுப்ஹானல்லாஹ்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. நீங்க எல்லாம் அல்லாஹ்வாகிய எப்படி நம்மளை எல்லாம் படைச்சு பரிபாலித்து இருக்கானே சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ்வை பார்த்து சுப்ஹானல்லாஹ்ன்றீங்க. நான் என்னை பார்த்தே சுப்ஹானல்லாஹ் சொல்லி வியக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற படைப்பை நூரை என்னிலிருந்து பிரித்தேனே, அந்த நூரை பிரித்து அவர்களை நான் மேராஜுக்கு வர வச்சேனே, அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நான் படைச்சேனே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று பெருமானாரை பார்த்து நான் எனக்கு நானே சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து சொல்லுகிறீர்கள், நான் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன். அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அல்லாஹ் தஆலா முஹப்பத் வச்சிருக்கான். ஆக ஒருத்தவங்க பெரியவங்க பெருமானாருடைய விஷயம், ஒரு மீன் தூண்டில மாட்டுது, வலையில மாட்டுதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஜிக்ர் மறந்துருச்சுன்னு சொன்னா அப்பதான் அது வலையில மாட்டும். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஜிக்ர். இன்னும் ஷைன் அல்லாஹ் பெருமானார் எல்லாமே வந்து அல்லாஹ்வே ஜிக்ர் செஞ்சுட்டு தான் இருக்கு. எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வே ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இலை அது பச்சையாக இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கு. அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல மறந்துருச்சுன்னு சொன்னா அதை மஞ்சள் நிறத்துல மாறி வாடி அது கீழே விழும். அதே போல ஒரு பறவையும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல எல்லாம் இருக்கும், மீன்களும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல தான் இருக்கு. அப்படி மீன் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கு. எப்போ அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மறக்குதோ அப்பதான் அது வலையில மாட்டும், வலையிலையோ தூண்டிலையோ அது மாட்டும், மாட்டி அது மௌத்தா போயிடும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கிற வரைக்கும் ஹயாத்தா இருக்கு, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மறந்த உடனே மௌத்தா போயிடும். பாங்க மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிச்சி தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளை அவங்க மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட அந்த மீனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு திருப்பி மீனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா அந்த மீன் அவங்க கையில இல்லை, அந்த குழந்தையுடைய கையில, அந்த சிறுமியுடைய கையில அந்த மீன் இல்லை. மீனை தூக்கி கடல்ல போட்டாங்க, திருப்பி தண்ணியில போட்டாங்க. என்னம்மா மீன் பிடிச்சு கொடுத்தா நீங்க இந்த மீனை தூக்கி அங்க போட்டுட்டீங்களே, நீங்க தானே சொன்னீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா? ஜிக்கிர மறந்துருச்சுன்னு சொன்னாதான் தூண்டில மாட்டோம். அப்ப ஜிக்கிர மறந்து ஒரு வஸ்து வந்திருக்கு, அதை சாப்பிட்டு நாம் ஹயாத்தாக இருப்பதா? அது எனக்கு வேலை வேணாம். அல்லாஹ்வுடைய ஜிக்ர மறந்து ஒண்ணு சாப்பிட்டு ஹயாத்தா இருக்கிறதா? இப்பொழுது அந்த மீன் இறந்து விட்டது,
சிக்கிரை மறந்த காரணத்தினால இறந்து விட்டது. அந்த இறந்த மீனை அந்த பெண், அந்த அம்மா, அந்த சின்ன குழந்தை தூக்கி கடல்ல போட்டுச்சு. இப்படி என்னுடைய சிக்கிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை இது கைப்பட்டோன்ன இது சிக்கிர்ல இல்ல அப்படின்ட்டு, இதவே சிக்கிர்ல இல்லாததை நான் எடுத்துக்க மாட்டேன்னு இதோடைய கைப்பட்டோன்ன இறந்த மீனுக்கு ஹயாத்தை கொடுத்து திருப்பி சிக்கிரோட அந்த மீன் அல்லாஹு தஆலா. இதுதான் சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மீனை எடுத்துட்டு போங்க, உப்பு தடவன மீன், மீனே மஃபாத் ஆயிடுச்சு, உப்பு தடவன மீன் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியாத பல இல்முகள் இருக்கு, பல ஞானங்கள் இருக்கு. எல்லா இல்முகளையும் நீங்க உங்க பக்கம் திருப்பிட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிஸ்ரை அடைய வேண்டும் என்றால், கிளிர் நபியை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மீன் ஹயாத் ஆயிடும். எப்ப அந்த மீன் ஹயாத்தாகி இந்த தண்ணியில உதிக்குதோ, ஹயாத் உயிர் வந்துருச்சோ, அப்ப நீங்க கிளிர் நபியை சந்திச்சிடலாம், கிளிர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிடலாம். இப்பொழுது போகிறார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே அந்த மீனுக்கு ஹயாத் வந்து அந்த மீன் உயர்த்தி விடுகிறது. இறந்த மீன் ஹயாத்தானது எப்பொழுது அந்த அறிவுகளை, தன்னிடம் இல்லாத இல்முகளை, மென்மையான அறிவுகளை கொடுக்கக்கூடிய ஹிசருடன் போட பிற்பாடு இறந்த மீன் ஹயாத்தானது. இந்த பெண்மணி அல்லாஹுடைய சிக்கரை மறந்திருக்கக்கூடிய இந்த மீன் எனக்கு வேண்டாம், அதை சாப்பிட்டு ஹயாத்தாக இருப்பதற்கு பதிலாக நான் மௌத்தாவே இருப்பேன் என்ற அந்த பெண்மணியுடைய கைப்பட்டது காரணத்தினால் அந்த மீனுக்கு அல்லாஹு தஆலா உயிரை கொடுத்து, இப்ப உயிர் வந்துருச்சு, கடல்ல இருக்குன்னா திருப்பி சிக்கிர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டான். அதே போன்று தான் இறை நேசர்களோடு நாம போய் சேர்றப்ப, இறை நேசர்களோட நம்ம போய் இருக்கிறப்ப, நாம் சிக்ரிலே இல்லாதவனை எல்லாம் அல்லாஹு தஆலா மையத்தாக தான் பார்க்கிறான். மையத்தாகவே சிக்ரில இல்லாம இருக்கக்கூடிய நம்மள அந்த நேசர்கள் கூடுமா சாதிக்கின் என்று நாம் அவர்களோடு சேரும் பொழுது அவர்கள் நம்மை ஹயாத்தாக்கி, நம்மை ஜாக்கிராக்கி, நம்மளே அல்லாஹ்வை பார்த்து விடுவார்கள். மீனுக்கு ஹயாத்தை கொடுப்பவர்கள் அல்ல, நம் கல்புக்கு ஹயாத்தை கொடுப்பவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துல வந்திருக்கக்கூடிய அவுலியா கூடிய நிலை, நம் கல்புக்கே அல்லாஹ் அவர்கள் எல்லாம் ஹயாத்தை கொடுத்து விடுவார்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்க. நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்க. அல்லாஹ்வை பின்பற்றணும். ஷைத்தான் நான் அல்லாஹ் சொன்னதை தான் கேட்பேன், அல்லாஹ்வை தான் பின்பற்றுவேன், அவ்வளவுதான். லானத்துல்லாஹ், சபிக்கப்பட்டவன், நரகத்தில் கூடியவன் ஃபிரௌன். நான் அல்லாஹ்வை பின்பற்றுறேன். நைல் நதியில தண்ணி வர வைக்கணும், யார் வர வைக்கிறது? உள்ள தனியா போறான், விழுவுறான், தரையில விழுவுறான். அல்லாஹ் இந்த நைல் நதியில தண்ணி வர வைக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும். யாரை பின்பற்றுனா? அல்லாஹ்வை பின்பற்றுனா. நீங்க அல்லாஹ்வை விரும்புனீங்கன்னா, அல்லாஹ்வை பின்பற்றுனீங்கன்னா நீங்க போற இடம் என்னன்னா சீதா ஜஹன்னம் தான் போவீங்க, நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்க அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் யாரை பின்பற்ற வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். அந்த காலத்துல வந்திருக்கக்கூடிய ரசூலை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினீங்கன்னா நீங்க என்ன அல்லாஹ்வை விரும்புறது, அல்லாஹ்வை நான் உங்களை விரும்புகிறேன். அல்லாஹ்வை நான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தொழுதுகிட்டு இருக்கிறப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க உபய் இப்னு கஅப். அவங்க தொழுதுகிட்டு இருந்தவங்க வேகமாக தொழுகையை முடிச்சுக்கிட்டு பெருமானார்ட்ட வராங்க. வந்தோடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மனஅக அனில் இஜாபத்தி, எதற்கு எனக்கு நீங்க பதில் கொடுக்கல, எதற்காக நான் கூப்பிட்ட உடனே நீங்க வரல? குன்து உஸல்லி யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தொழுதுகிட்டு இருந்தேன். நான் தொழுதுகிட்டு இருந்தீங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வ ரசூலிஹி லிமா அதாக்கும் லிமா யுஹிக்கும். அல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹும் ரசூலும் அழைத்தால் உடன் பதில் கொடுக்க வேண்டும், எதையுமே காட்டக்கூடாது. அழைக்கிறாங்களா உடனடியாக அவர்களுக்கு பதில் கொடுக்கணும். சரி, தொழுதுட்டு இருந்தீங்க, தொழுகையில நீங்க என்ன ஓதுனீங்க? சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்ஹம்து சூரா ஓதுனீங்க. அந்த அல்ஹம்து சூரால நேரான பாதையை கொடு. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் யுஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சிராத் அல்லதீன அன்அம்த, நேரான பாதையை கொடு. அந்த நேரான பாதை யாருடைய பாதை? நேரான பாதை நீ நியமத் செய்தவர்களுக்கு கொடுத்த நேரான பாதை. அந்த நியமத் செய்தவர்கள் யாரு? அன்னமல்லாஹு அலைஹிம் மின நபியின வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன்.
நபிமார்களுடைய பாதை, சித்திகீன்களுடைய பாதை, சுஹதாக்களுடைய பாதை, சாலிஹீன்களுடைய பாதை. அந்த தொழுகையில நீங்க நேரான பாதையை கேட்குறீங்க. நேரான பாதையே நபிமார்கள், வலிமார்களிலே சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதை. அந்த நபிமார்களுக்கெல்லாம் சர்தாராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நான் அழைக்கும் போது நீங்க எப்படி முன்னாடி நீங்க இபாதத்தை காட்டலாம்? நீங்க கேட்கிறதே அததான். ஆனா இப்ப அழைக்கிறதே யாரின் மூலமாக நீங்க அந்த நேரான பாதைக்காக நீங்க அழைக்கிறீங்களோ அவர்களே இங்க கூப்பிடுறேன். அவர்களே இங்க கூப்பிடும் பொழுது நீங்க இப்ப நாங்க குரான் படி அமல் செய்யறோம். குரான் படி அமல் செய்யறோம். குரான்ல வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆயத், இதா கலைத்து சொல்ல கல்புல்லா கியாமன் கோவில் உணர்ந்து. நீங்க தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் நீங்க அல்லாஹ்வுடைய சிக்கர்ல இருக்கும். நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, தொழுகையை முடித்ததற்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய சிக்கர். இப்ப தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய சிக்கர் இருக்கா? தொழுகையிலே ஒரு அவாம் தொழுகிறாங்கன்னு சொன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் 10 சூறா அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. அதை கரெக்டா இமாம் ஓதுறப்ப அல்ஹம் சூறாவை கணிப்பாரு. அதுக்கு பிற்பாடு அல்ஹம்து சூறா ஓதுவார். தனியா தொழுகிறப்ப அந்த சூறாக்களை ஓதுவார். அப்படியே அவருடைய எண்ணம் போயிடும். ஒரு விஷயம் தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் அவர் ஓதுறாருன்னு சொன்னா, அலம் தர கைஃப ஃபஅல பி அஸ்ஹாபில் ஃபீல், இவனுக்கு யானைப்படை வந்துடும். சின்ன கல்லை போட்டு பறவை அனுப்பினானே அல்லாஹ் தஆலா, சின்ன கல்லை போட்டு. இப்பொழுது தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய சிக்ர்ல இருக்கிறமான்றது நமக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் ஆயத்துல என்ன சொல்றான், தொழுகை முடிச்சதற்கு பிற்பாடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி நீங்க அல்லாஹ்வுடைய சிக்ர்ல இருக்கணும். ஒரு ஆயத்துக்கு அமல் செய்யணும். ஒரு ஆயத்துக்கே அமல் செய்ய யாராவது சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? குரான் படி நாங்கள் செயல்படுறோம் சொல்றாங்க. இந்த ஒரு ஆயத்துக்கு அவர்களால் அமல் செய்ய முடியுமா? கிடையாது. ஒரு ஆயத்துக்கு கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அமல் செய்ய முடியாது. இப்போதான் ஒரு வெளியில இருந்தாங்க. அவர் பக்கத்துல ஒரு சிங்கம், அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அவர் பக்கத்துல ஒரு சிங்கம் போறப்ப பாக்குறாங்க. பார்த்தா இவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிங்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இங்க போன உடனே கூப்பிட்டு கேட்கிறாங்க. கூப்பிடும் பொழுது அவருடைய சிந்தனை மாறுது. சிந்தனை மாறின உடனே அந்த சிங்கம் இவங்களுடைய தொடையில இருந்து ஒரு சதையை கிடைச்சது. அடுத்த உடனே கேட்கறாங்க, சிங்கம் பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா சிங்கத்துக்கிட்ட இருந்து நீங்க எழுந்து போயிட வேண்டியதானே, அதை பக்கத்துல இருந்து பாருங்க, இப்ப உங்களுக்கு அடிச்சிருச்சு, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உடனே அவர்கள் சொன்னார்கள், இது நான் கேட்டு வாங்கினது. நான் கேட்டு வாங்கினது. ஏனென்றால் எந்த நேரத்திலே நான் அல்லாஹ்வுடைய சிக்ரை மறந்தாலும் அந்த அல்லாஹு தாலா சிக்ரை மறந்துட்டீங்கன்னு சொன்னா ஷைத்தானை சாடுவேன்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். ஷைத்தான் இப்ப என் கூட வரப்போறான். ஷைத்தான் வராம இருக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய சிக்ர்ல இருக்கணும். அல்லாஹ்வுடைய சிக்ர்ல நான் இருக்கிறேன்னு சொன்னா இப்ப யார் கூட வரா, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாவதி வல் அஷீல, அல்லாஹ்வுடைய சிக்ரிலேயே நான் இருந்தா ஷைத்தான்ல இருந்து சாடுறதுல இருந்து தப்பிக்கிறது மட்டுமல்ல, என்னோடு யார் இருப்பார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னோட இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய சிக்ர்ல இருக்கணும். அப்ப நான் அல்லாஹ்வுடைய சிக்ர்ல இருக்கணும்னு சொன்னா இப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ்வே நான் இந்த சிக்ர்ல இருந்து மறந்துட்டேன்னு சொன்னான். சல்லி தாலைய கல்பன் மின் கலாபி துன்யா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிங்கத்துல ஒரு சிங்கத்தை என் பக்கத்துல நானே சாட சொல்லிட்டேன் அல்லாஹ் கிட்ட. அப்படி நான் ஜிக்ர்ல இருந்து அப்படின்னா ஒரு சனப்பொழுது மாடிட்டேன்னு சொன்னா அது என்ன கடிச்சிடணும். கடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல வந்துருவேன். கடிச்ச மாத்திரத்துல ஷைத்தான் என்னை விட்டு போயிடுவான். நான் போன மாத்திரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு இருப்பாங்க. இந்த தக்குவா செய்ய முடியுமா? ஒரு ஆயத்துக்கு அமல் செய்ய முடியுமா? இந்த தக்குவா கண்டிப்பாக உங்களால செய்ய முடியாது. நீ போய் கடையில போய் அத்தர் வாங்கி தான், அத்தர் பூசி தான் நீ வாசனமாக இருக்கணும்னு தேவையில்ல. நீ போய் மாலை வாங்கி மாலை போட்டுக்கிட்டு தான் நீ வாசனமாக இருக்கணும்னு தேவையில்ல. அத்தர் பூசினவங்க பக்கத்துல போய் உட்காரு, நீயும் அத்தர் பூசினவனா மாறிடுவேன். மாலை போட்டவன், ரோஜா மாலை போட்டவனுடைய பக்கத்துல போய் உட்காரு, உனக்கும் அவர்கள் நிலத்துல இருக்க வரக்கூடிய நெடி உன்னிடமும் அந்த வாசனை உன்னிடமும் வந்து விடும். அதே போன்று இந்த தக்குவாவோட அமல் செய்வதற்கு உன்னால் சத்தியமாக முடியாது. எனவே போய் யாய் வல்லதீன ஆமனு கூனுமா சாதிக்கின், அந்த சாதிக்கவனமோட போய் இரு. அந்த சாதிக்கின் எந்த தக்குவா இருக்கோ அந்த தக்குவா உனக்கு வந்துடும். அல்லாஹ் தஆலா அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா வஸல்லம். இப்ப இந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்கக்கூடிய அந்த
சாதிக்கு கூட இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ர மறக்காம இருந்தவருக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கக்கூடிய அந்த நசீபை கொடுக்கல. அதை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இந்த அளவுக்கு தக்வாவோடு ஒரு சனப்பொழுது கூட மறந்தா சிங்கம் கடிச்சு என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா ஷைத்தானை சாடி ஷைத்தானின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் விட்டு நான் ஜிக்ரிலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த தக்வாவோடு இருந்தவருக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹக்கீகத்துல தான் கொண்டு வந்தானே தவிர பெருமானாரோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு தான் கொடுத்தான். எனவே தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட கேட்கப்பட்டது ஐமல் அஃப்லன் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிறந்தவங்களா, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க சிறந்தவங்களா? நீதி தவறாத ஒரு மன்னர் அரசராக இருக்கக்கூடிய அந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க சிறந்தவங்களா, இல்லைன்னா முஆவியா ரலியல்லாஹு தஆலா? அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்கிறவங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் தான் சிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அல் குபார் அல்லது தഖல ஃபி அன்ஃபி நாகதி முஆவியா அஃலலு மின் மிஸ்லி உமர் இப்னு அப்துல் அஜீஸ். நீங்க உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சிறந்தவங்களா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களா கேக்குறீங்க. ஆனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க கிடையாது, அவர்களுடைய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினுடைய நாசி, அந்த நாசியிலே இருக்கக்கூடிய தூசி, அந்த தூசி சிறந்ததா? அந்த தூசிக்கு நிகராக இந்த பக்கம் எத்தனை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் வச்சாலும் சரி அந்த தூசி தான் சிறந்ததா இருக்கும், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த ஒட்டகத்தினுடைய நாசில் இருக்கக்கூடிய தூசிக்கான மதிப்பு பெருமானாரை பார்க்காதவர்கள் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவரால் அடைய முடியாது. தூசி சாதாரண விஷயம் அல்ல. தகத்தம் பி நாளைக்கு அலா பிசாத்தில் அர்ஷ் லியதஸர்ரஃபுல் அர்ஷ் பி குபாரி நாளைக்கு. வாங்க வாங்க நடந்து வாங்க, செருப்பை கழட்டலான்னு பாக்குறீங்க, நாளை கழட்டலான்னு பாக்குறீங்க, கழட்டாதீங்க. அந்த நாள செருப்புல இருக்கக்கூடிய தூசியின் மூலமாக அர்ஷுடைய அந்தஸ்தை உயர்கிறது. லிப்ட்ல ஏறணும், கிரவுண்ட் ஃப்ளோர், லிப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுது. லிப்ட் மட்டுமா போகும், உள்ள இருக்கிற ஆளும் போவார். 20 மாடி கட்டிடும், 2வது மாடிக்கு போனாலும் 3வது மாடிக்கு போனாலும் லிப்ட் மட்டும் போவாது. லிப்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அத்தனை ஃப்ளோருக்கு மேல போய்கிட்டே இருப்பாங்க. நடந்து வாங்க யாரோ சூழல்லா. மூசா கழட்டினாங்க, இந்த உலகத்துல பார்க்கும் போதே கழட்டினாங்க. ஆனா நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்க வாங்க, உங்க செருப்புல வரீங்க. நீங்க செருப்பை போட்டுட்டு வந்தா ஒரு கண்ணியமாக இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அந்த செருப்பு கிடையாது, செருப்புல ஒட்டிருக்கக்கூடிய தூசியின் மூலமாக அர்ஷுடைய அந்தஸ்தே உயருது. லிப்ட் மட்டும் உயராது, லிப்ட்ல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் அத்தனை மாடி கட்டினத்துல உயரமா மேல போய்கிட்டே இருப்பான். அர்ஷுடைய அந்தஸ்து மட்டும் உயராது, அர்ஷில இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய என்னுடைய அந்தஸ்தே உயரும். உங்களுடைய மேல இருக்கக்கூடிய செருப்புல இருக்கக்கூடிய தூசியின் மூலமா என்னுடைய அந்தஸ்தே உயரும். அப்ப அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூசி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் பெருமானாரை பார்க்கல. எவ்வளவு நீதி தவறாத மன்னராக இருந்தாலும் சரி, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, எனவே அதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அப்படிப்பட்ட என்னை பார்த்தவர்களை நரகம் அவர்களை தொடாது, பார்த்தவர்களையும் நரகம் தொடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நரகத்துக்கு உணவு இருக்க தான் செய்யுது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நரகத்துக்கு உணவு இருக்க தான் செய்யுது, அதற்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்க தான் செய்வான். மற்ற எல்லாத்துக்குமே உறவினர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு எறும்பு இருக்குன்னு சொன்னா எறும்பு பேசதான் செய்யும். சுலைமான் கூட்டம் வராங்க, பார்த்துக்கங்க, நீங்க உங்களுடைய இருக்கக்கூடிய மசாக்கின் இடத்துக்கு நீங்க போயிடுங்க, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா நம்மளை மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு மத்தியில பேசிக்கத்தான் செய்யறாங்க, அவங்களுக்கு மத்தியில உறவுகள் இருக்கத்தான் செய்யுது, அவர்களுக்கு மத்தியில பிள்ளைகள் வரதான் செய்யறாங்க, அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பறவை கூட்டிட்டு பறவை பேசுறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பேசுவதையே சொல்லி காண்பித்தார்கள். குருடா படைச்சிருக்க உணவு கடை என்று அனசுல்லாஹு சொன்னாங்க. கேட்கல. ஒரு சைனாக்கார வந்து சைனீஸ்ல பேசினா நமக்கு தெரியுமா, ஜாப்பனீஸ்ல பேசினா நமக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நம்மை போன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் பேசக்கூடிய மொழி, அந்த மொழியிலேயே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். இருக்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்புகள் அவர்களுடைய மொழியிலே அவர்களுடைய ஓசையிலே பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை எல்லாம் அறிந்தவர்களாகத்தான் முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நம்மை போன நம்மளை பார்க்கிற மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கிறோம், நம்ம காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவர்கள் பேசுவதே நமக்கு என்னன்னு தெரியாது. இதுல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் பேசக்கூடிய பேச்சு ஓசை அது தெரிவது, அதை முகமது ரசூலுல்லாஹ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்கன்னா அதுவே பெரிய கராமத்து தான், அதுவே பெரிய மோஜிசாத் தான். அதோட ஒரு உச்சக்கட்ட மோஜிசாத் என்ன தெரியுமா? எழுத்தும் இல்லாத ஓசையும் இல்லாத அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் மொழிபெயர்த்து நமக்காக சொன்னார்களே, அதைத்தான் மிகப்பெரிய மோஜிசாத், மிகப்பெரிய மோஜிசாத். எழுத்தும் கிடையாது, ஓசையும் கிடையாது, அதை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கதான் செய்யுது, அவங்களுக்குள்ள பேசிக்கதான் செய்யறாங்க. மாடுக்கு குடும்பம் இருக்கு, அந்த எறும்புக்கே அப்படி இருக்கும் பொழுது மாடுக்கு குடும்பம் இருக்கும், ஆடுக்கு குடும்பம் இருக்கும், ஒட்டகத்துக்கு குடும்பம் இருக்கும். இப்படி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை இப்பொழுது நாம் பிரிக்கிறோம். நாம் எதுக்காக பிரிக்கிறோம்? ஆமா, ஹயாத்தா இருக்கணும், நமக்கு வந்து என்ன வரணும், நல்ல உடல் ஏறணும், அதை வச்சு நம்ம இன்னும் ரொம்ப காலம் ஹயாத்தா இருக்கணும்ன்றதுக்காக அவர்களுடைய உறவினர்ல இருந்து அவர்களுடைய சொந்தத்திலிருந்து நாம் அவர்களை பிரிக்கிறோம். பிரித்து அவர்களை இல்லாமலாக்கிறோம். இல்லாமலாக்கி நம்மளே உணவா போறாங்க. உணவா போய் நம்ம ரத்தமாவே ஆகுறாங்க. நம்ம ஹயாத்தா இருக்கணும், நம்ம ஜிந்தாவா இருக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையை நம்ம செய்யறோம்ல. அதே போன்று தான் அல்லாஹு தஆலா நரகத்திற்கும் உணவை கொடுக்க வேண்டும், நரகத்திற்கும் பசி இருக்கிறது, நரகத்திற்கும் ரஸாக் அல்லாஹ் தான், ராஸிக் அல்லாஹ் தான், அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கே உணவாக்குகிறான். ஒரு பெண்மணி ஒரு போர் சமயத்தில் கைதிகளா கூட்டு வராங்க. கைதிகளா கூட்டு வரப்ப அந்த பெண்மணி, அதற்கு அந்த பெண்மணிக்கு குழந்தை இருக்கு. அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப போர்ல கைதிகளா கூட்டு வராங்க. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல. கைதிகள் எல்லாம் இதாயிடாங்க. இப்பொழுது இந்த பெண்மணிக்கு அவர்களுடைய மார்பகத்திலிருந்து பால் வந்துகிட்டு இருக்கு. இப்ப யாருக்காவது நம்ம பெண்மணி தான், நம்மளுடைய குழந்தைக்கு தான் கொடுக்க முடியல. நம்ம குழந்தை எங்கன்னு தெரியல. தாயை இல்லாமல் இந்த கைதி கூட்டத்திலேயே எத்தனையோ குழந்தைகள் இருக்குமே. அப்படி ஒரு குழந்தைய அந்த பெண் எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை எடுத்து தன் மாரோட அணைச்சி, வயிற்றோட அணைச்சி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ரிஸ்கை, பாலை அந்த பெண்மணி கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு பெண்மணி பெருமானார் பாக்குறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பெண் இன்னொருத்தருடைய பிள்ளை மீதே இவ்வளவு முகப்பத் வச்சிருக்கு, தான் பிள்ளை கிடைக்கல, சரி இந்த ரிஸ்கை இன்னொரு குழந்தையாவது குடிக்கட்டுமே, இப்பொழுது கைதிகள் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைகளாவது குடிக்கட்டுமேன்னு இந்த குழந்தைக்கு இந்த அளவுக்கு ரஹ்மத் செய்யக்கூடிய இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்புல போடுவாளா? நெருப்புல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உடனே சொல்கின்றார்கள் சஹாபாக்கள், இல்லை சொல்லலாம், இந்த அளவுக்கு இன்னொருத்தருடைய குழந்தைக்கு மேலே இந்த அளவுக்கு முகப்பத் வச்சிருக்காங்கன்னு சொன்னா தன்னுடைய குழந்தையை இந்த பெண் கண்டிப்பாக நெருப்புல போடாது. அதே போன்று தான் என்னுடைய உம்மத்துல வந்திருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நரகத்துல போட மாட்டான். இந்த பெண்மணி அந்த குழந்தையின் மீது எந்த அளவுக்கு முகப்பத் வைத்திருக்கிறதோ அதை விட அதிக முகப்பத் உங்க உம்மத்தாக வந்திருக்கக்கூடிய உங்கள் மீது அல்லாஹ் தஆலா அதை விட அதிக முகப்பத்தை வைத்திருக்கின்றான். எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு நெருப்பை மூட்டுறான். நெருப்பை மூட்டிட்டு அவன் எதுக்காக நெருப்பை மூட்டுறான்? வெளிச்சத்துக்காக நெருப்பை மூட்டுறான். அந்த வெட்டில் பூச்சிகள் சிறு சிறு பூச்சிகள்லாம் என்ன பண்ணும்? அது வெளிச்சத்தை பார்த்தோன்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னு போய் அந்த நெருப்புல போய் விழுந்துரும். இந்த மாதிரி துன்யாவுடைய வேலைகள்ல நீங்க போய் விழுந்துகிட்டு இருக்கீங்க. பெருமானார் சொல்றாங்க, அவன் அந்த பூச்சிலாம் விழக்கூடாது, நம்ம வெளிச்சத்துக்காக நம்ம இதை பண்ணோம், இதை ஏற்றி வச்சோம், ஆனா இதுங்கெல்லாம் போய் வீணா விழுவுதேன்னு அவன் தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பூச்சிகள்லாம் விழ வேணாம், அதுல விழுந்து இந்த பூச்சிகள்லாம் இல்லாமல் போக வேண்டாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்காக அல்லாஹ் தஆலா நரகத்தை படைச்சான். ஆனா இந்த துன்யாவினுடைய விஷயங்களின் மூலமாக செய்யக்கூடிய பாவ காரியங்களின் மூலமாக நீங்களே போய் அந்த நெருப்பிலே விழுவதற்காக போய் கொண்டிருக்கின்றீர்கள். அவன் தடுத்து கொண்டிருப்பதை போன்று நான் உங்களை எல்லாம் பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ குந்தும் அம்ராத்தன், நம்மளாம் மௌத்தானவர்களா இருந்தோம். ஃபஹ்யாக்கும், அல்லாஹ் தஆலா தான் நம்மளை ஹயாத்தாக்கணும். இப்போ எக்ஸ்ன்றவர் என்ன பண்ணியிருக்காரு? கந்தானம் செஞ்சிருக்கிறார். கந்தானம் செஞ்சு
ஒய்க்கு அந்த கண்ணை கொடுத்துடலாம், ஒய்க்கு கண்ணை கொடுத்துடலாம். எக்ஸு கண் தானம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் வஃபாத் ஆயிட்டார். இப்ப கண்ணை வாங்குறதுக்கு ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கணும். ஒய்ன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அவர் கண்தானம் செய்யறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த கண்ணை வாங்குறதுக்கு ஒய்ன்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்த கண்ணே வாங்க முடியாது. எக்ஸோடவே இருந்து அப்படியே அவர் மண்ணா போற மாதிரி அந்த கண்ணும் இல்லாமல் போய்விடும். வாங்குவதற்கு இருக்க வேண்டும். அதே போன்று தான் குந்தும் அம்பாத்தன் ஹயாக்கும், அல்லாஹு தாலா நம்மள மையத்தா இருந்தீங்க, நான் உங்களை ஹயாத்தாக்குனேன். அப்போ மையத்தான நிலையில நம்ம இருந்தோம் இருக்கக்கூடிய நமக்கு தான் அல்லாஹு தாலா ஹயாத்தா கொடுத்திருக்கான். ஜால்னா சமியன் பசீரால பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம். நம்மளே அல்லாஹ் கிடையாது, நம்மளே அல்லாஹ் எல்லாவற்றிலும் அல்ல, எல்லாமே அல்லாஹ் கிடையாது, நம்மளே அல்லாஹ் அல்ல. நம்மள இருந்தோம். நம்ம குருடனாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் பார்வையை கொடுக்கின்றான், செவிடனாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கேள்வியை கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா இன்சான் ஹீனமினதர் நமக்குள் செய்வது கூறா. மனிதனின் மீது ஒரு காலம் இருந்தது, இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதன் இருந்தா அப்போ அவன் இருக்கிறான்றது அவனுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அவன் சிக்கர் செய்யறதுக்கு யாரும் கிடையாது, அவன் இருக்கிறான்றது அவனுக்கே தெரியாது. அந்த காலத்துல அல்லாஹ்வாகிய நான் இருந்தேன், இருக்கக்கூடிய காலத்துல மனிதனும் இருந்தான், அறியாத நிலையில இருந்தான். அப்படிப்பட்ட அவனுக்கு தான் கொடுத்தேன். இப்ப இல்லாம அப்படியே வந்தவங்க கிடையாது, நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம். இருக்கக்கூடிய நமக்கு தான் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் செஞ்சிருக்கான். குயவனுடைய உதாரணம் மண்ணு, குயவனுடைய அறிவுல பானை இருக்கும். இப்ப அந்த பானைக்கு என்ன பண்ணணும்? பானையை கொண்டு வரணும். அதற்கு அவன் ஒரு உள்ளமையா என்ன எடுக்கிறான்? உஜூதா என்ன எடுக்கிறான்னா மண் எடுக்கிறான். மண்ணையும் எடுக்கிறான், தண்ணியும் எடுக்கிறான். அந்த மண்ணையும் தண்ணீரையும் சேர்த்துதான் அவன் எது கொண்டு வரான்? பானையை கொண்டு வரான். அப்பொழுது அந்த பானை மண்ணும் தண்ணி இருந்ததுனாலதான் அந்த பானை வந்துச்சா? இல்லையே, இல்லாத போதும் பானை இருந்தது. எப்படி இருந்தது? குயவனுடைய அறிவுல இருந்தது. ஆனா அந்த குயவனுடைய அறிவுல இருந்தது அந்த குயவனுக்கு தான் தெரியும். இப்ப பானையா வந்ததற்கு பிற்பாடுதான் மற்றவர்களுக்கு தெரியும். குயவனுடைய அறிவுல இருந்தது குயவனுக்கு தான் தெரியும், அந்த பானைக்கு கூட தெரியாது. பானை இருக்கிறது வெளியே வந்ததற்கு பிற்பாடு தான் தெரியுது. அதே போன்று தான், ஆனா அறிவுல இருந்துட்டு தானே இருந்துச்சு. அதே போன்று தான் அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இருந்துட்டு இருந்தோம், நம்ம இருக்கிறது நமக்கே தெரியாது. இப்ப நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அந்த அல்லாஹ் தஆலா அவனுடைய இல்மையை கொடுத்து இதெல்லாம் தெரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய உஜூதை கொடுத்து மற்றவர்களுக்கு எல்லாம் தெரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இல்லை என்று ஹல்கை நிராகரித்து விடக்கூடாது. ஹல்கு இருக்கிறது, இருப்பதின் மூலமா இருந்தாதானே அவர் கண்தானம் கொடுக்குறான்னு சொன்னாலும் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவன் கண்தானம் கொடுக்குறான்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அந்த கண்ணு வீணா போயிடும். அதே போன்று தான் நாம் இருக்கிறோம், இருக்கக்கூடிய நமக்கு தான் அல்லாஹ் தஆலா இல்முல இருந்தோம். அல்லாஹ்வுடைய இல்முல அல்லாஹ் தஆலா இல்முல இருக்கக்கூடிய நமக்கு தான் அல்லாஹ் தஆலா உஜூதை கொடுக்குறான், 7 சிஃபத்தை கொடுக்குறான், அநியத்தை கொடுக்குறான். யாருக்கு? இருக்கக்கூடிய நமக்கு தான் கொடுக்குறான், இருந்தோம் இருக்கக்கூடிய நமக்கு தான் கொடுக்குறான். அப்படி நமக்கு கொடுக்கிறானே, அதன் மூலமாக எடுக்கக்கூடிய விளைவுகள், அதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, எப்ப இருக்கிறோம் ஆயிடுச்சோ அது நம்மளதான் சேரும். எனவே சொர்க்கத்துல சுகம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் நாம் தான். ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால அவனாலே நாம் தான் அனுபவிப்போம். நரகத்துல வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அனுபவிப்போம். அல்லாஹ் தஆலாவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக மூலமாக அல்லாஹு தாலா நேசரோடு சேர்ந்து இருப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு நசீபை அல்லாஹு தாலா நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆக ஷோட தொடர்புல அல்லாஹு தாலா நம்மளை இருக்க வைக்கணும். ஒருத்தன் ஸ்கூல்ல அவன் நல்லா படிக்கிற பையன், ஏற்கனவே அவன் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கிட்டு இருக்கான். ஷேகநாயகத்துடைய துவா தான் இது, ஷேகநாயகத்துடைய துவா. ஸ்கூல்ல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கிறவனை ஒருத்தன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறான். ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வச்சிருக்கான். இன்னொரு பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப பார்டர்ல தான் பாஸ் ஆவான், ஜஸ்ட் பாஸ், ஃபெயிலே ஆயிடுவான். சில சமயம் அப்படியே பாஸ் ஆனாலும் பார்டர்ல தான் பாஸ் ஆவான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாணவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறான். ஒருத்தன் நல்லா படிக்கிறான், ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கிட்டு இருக்கான், அவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறான் ஒரு ஆசிரியர். இன்னொருத்தன் பார்டர் ஃபெயிலாக போகக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறான். அறிவிலே சிறந்தவர் யார்? ஆற்றலிலே தேர்ச்சி பெற்றவர் யார்?
ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தவன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறதா பெரிய விஷயம்? பார்டர்ல இருக்கக்கூடியவன், ஃபெயில் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவன ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வச்சிருக்கானா, அறிவிலே ஆற்றல் பெற்றவர், ஆற்றல தேர்ச்சி பெற்றவர், இது எல்லாமே பார்டர்ல இருக்கக்கூடியவன பாஸ் பண்ண ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வச்சானே அவர்தான். அல்லாஹு தஆலா பெருமானாருடைய உம்மத்துல வந்திருக்கிறவங்கல்ல சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள், அப்தால்கள், இவர்களுக்கெல்லாம் நீ சொர்க்கத்தை கொடுப்பது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதல்ல. இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள். என் போன்ற பாவிகள், பாவத்திலேயே மிதந்து கொண்டிருப்பவர்கள், பாவ செயல்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய என் போன்றவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா, இதுதான் நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல வச்சிருக்கக்கூடிய முஹப்பத், இதுதான் ரஃபானா லக ஸிக்ரக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.